இவர் எந்த வகையிலும் தேர்தலுக்கு தயாராக இல்லை. இப்பொழுது எஃப்ஐஆரில் வந்து இவர் பேரும் சேர்க்கப்பட்டால் தேர்தலில் நிற்காம இந்த 2026 தேர்தலில் நாங்கள் வந்து கவனம் செலுத்துவதற்கு நேரம் குறைவாக இருக்கிறது, சூழ்நிலை சரியாக இல்லை, நமது கட்டமைப்பை வந்து உறுதிப்படுத்தி கொண்டு பலப்படுத்தி கொண்டு நாம் வந்து வலிமை மிகுந்த ஒரு கட்சியாக இயக்கமாக நாம் ஆள்பவர்களை எதிர்ப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு விஜய் சொன்னால் மாற்றி சொல்கிறது அங்கே யாரும் கிடையாது. சீமான் இப்பொழுது வந்து 17% வரைக்கும் சொல்கிறாங்கல்ல, சில பேர் சொல்கிறாங்க 15, 17ன்னு சொல்கிறாங்க. அது 20% வரை போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ? 3 முனை போட்டி அமைந்தால், 3 முனை போட்டியாக அமைந்தால் இருக்கும். ஆனால் அரசியல் கணக்கில் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 20% வர வரைக்கும் தான் மெதுவாக போகும். 20% வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டமார்னு எகிரும். இது சீமானுடைய கட்சிக்காக நான் சொல்லவில்லை, பொதுவாக தேசிய அளவில் கூட மற்ற மாநிலங்களில் கூட அப்படி தான் நடந்திருக்கு. இப்படி வந்து எல்லா கட்சிகளுமே கடந்த 6 மாதங்களில் இந்த தேர்தலுக்கு தயாராக இருக்கின்றன. விஜய் வந்து இப்போவுமே வந்து இன்னும் தயாராக இல்லை. அவர் இன்னும் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தலை. எப்படி 2026 இவர் நிற்பார்? நின்னா சப்போஸ் வந்து நான் சொல்கிற அந்த 10%, 12% ஓட்டு வாங்காமல் 5%, 6% வாங்குறாருன்னு இதோடு அவருடைய அரசியல் சாப்டர் க்ளோஸ். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து அநேகமாக தாவேகா பக்கம் போகவில்லை, போவதாக இருந்த அந்த ஒரு அமைப்பு வந்து சூழல் வந்து இப்போ மாறி போச்சு. அப்போது விஜய் தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எதுக்காக வர்றேன்னா அங்கே தான் விஜய் இப்போ தனியாக நின்னார்னா, விஜய் இந்த முறை தேர்தலில் நிற்கவில்லை, அது உறுதிப்பட்டால், அவர் நிற்க முடியாத சூழ்நிலை இல்லை நிற்கவில்லை என்று முடிவெடுத்தால் அவர் வந்து யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டார். திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் குறைபாடுகள் விமர்சனங்கள் இருக்குது. அதில் வேணால் கொஞ்சம் அது அதிகம், இது கொஞ்சம் கம்மின்னு சொல்லாமல் தவிர விமர்சனங்கள் உண்டு. இது இல்லாமல் ஒரு கருத்தியல் ரீதியாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும். நான் அப்போ ஒரே ஒரு வழி மாற்றம் வந்து சாய்ஸ், விருப்பம் வந்து நாம் தமிழர் கட்சியாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இன்றைக்கி தெரியுது. இப்போ கூட ஒரு செய்தி பார்த்தேன், பிப்ரவரி 21 அன்னைக்கு 234 பேர் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொன்னார்ல, அவருக்கு கிடைத்திருக்கும் தகவல் மத்தியிலிருந்து வரக்கூடிய சில தகவல்கள் வந்து அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது என் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது பொங்கல் விடுமுறை வந்து முடிஞ்சு நம்மளாம் பேக் டு ஒர்க்குக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து விஜய் அவர்களும் பொங்கல் முடிஞ்சு திருப்பி சிபிஐ விசாரணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க தருவாயில் ஆஜரம் ஆகியிருக்காரு. சிபிஐ தரப்பில் ஒரு விஷயம் வந்து இப்போ வெளியாயிருக்கு, குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயரும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பத்திரிகையாளர்களுக்கு இப்போயே ஒரு செய்தியை வந்து பரப்ப தொடங்கியிருக்காங்க. 2026 வந்து விஜய் தேர்தலில் பங்கேற்பது வந்து கடினம், இல்லை தேர்தலை விட்டு விலகி விடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பரப்ப தொடங்கியிருக்காங்க. ஸோ களம் மறுபடியும் பேக் டு 3 முனை போட்டியாக வந்து மாறுது. ஸோ இப்போ மாற்றுன்ற இடத்துல வந்து என்டிகே மட்டும்தான் இருக்காங்க. இந்த தேர்தல் இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த விஜய் மேட்ரு வரும், ஏன்னா அதிலிருந்து தான் நீங்கள் கேட்டீங்க. விஜய் வந்து போய் முதல்ல வந்து வழக்கம் போல் கரூரில் வந்து பில்டப்பாக வந்தார். அதுக்கப்புறம் வந்து 1.5 மாதம் ஒளிஞ்சிக்கிட்டார். திருச்சி ஏர்போர்ட்டில், சென்னை ஏர்போர்ட்டில், இல்லை அங்கே ஆஸ்பத்திரியில் போய் யாருக்கும் எந்த நம்ம கூட முன்னால் பேசியிருக்கோம். அத்வானி அவர்கள் வந்தபோது ஒரு குண்டு வெடிப்பு நடந்ததுன்னு போது அந்த அவருடைய மீட்டிங்க்கு முன்னால் குண்டு வெடிப்பு நடந்துச்சு. அவர் வர சமயத்தில் 58 பேர் அல் உம்மா தீவிரவாதிகள் 58 பேர் இறந்து போயிட்டாங்க. தீவிரவாதிகள் 200 பேர் காயம். அவர்கிட்ட வந்தபோது விமான நிலையத்திலேயே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு, நீங்கள் டெல்லி போயிடுங்கன்னு. இல்லை 58 பேர். அப்போது அவர் வந்து இறங்குற சைட்டில் 30 பேர் இறந்து போனால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது 58 ஆச்சு. எவ்வளோ நேரம் ஆனாலும் ஆஸ்பத்திரியில் போய் அவங்கள பார்த்துட்டு போவேன்னு. அப்போ அவருக்கு 70 வயசு. யாருக்கு? அத்வானிக்கு. இது 1998. என்ன பண்ணார்? ஆஸ்பத்திரியில் போய் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த குடும்பத்தினர் எல்லாரையும் பார்த்துட்டு விடிகாலையில் 3 மணி வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி போனாங்க. அப்போ சொன்னாங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து, ஏன்னா உங்களை மனசில் வச்சு தான்
நீங்கள் பேசுகிறதா இருந்த மைக் பிடிக்கிற இடத்துலேருந்து 50 மீட்டர் 50 அடியாக என்னமோ தள்ளி வந்து ஒரு குண்டு வெடிச்சிருக்கு, இல்லை குண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. 12 குண்டு மட்டும். அதுவும் வந்து பாமர் மகள் சைக்கிளு ஸ்கூட்ரு அங்கெல்லாம் அவனுக்கு தெரியாமல் வச்சது, பள்ளிக்கூடத்தில் வச்சது, ரயில்வே ஸ்டேஷனில் வச்சது அப்படின்னு சொல்லும்போது அந்த வயசில் தைரியமாக போய் ஆஸ்பத்திரியில் போய் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பார்த்துட்டு மீட்டிங் கேன்சல், திரும்பி போயிட்டார். காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி டெல்லி போனார் 70 வயசில். அவருக்கு 70 வயசு ஆகும்போது இவருக்கு என்ன கஷ்டம்? அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தால் ஒரு மரியாதை வந்திருக்குமா? என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று காவல்துறை சொன்னார்கள். எல்லாமே காவல்துறை கேட்டு தான் பாத்ரூம் போவீங்களா? காவல்துறை சொல்லுது, ஐயா பாத்ரூம் உள்ள போகாதீங்க, அங்கே வந்து விஷ பல்லி ஒன்று இருக்குது, உங்கள் உயிருக்கு ஆபத்து, பாத்ரூம் போக மாட்டிங்களா? என்னங்க, பொது வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதற்கான ஒரு துணிச்சலும் தைரியமும் தேவை, பக்குவமும் தேவை. வெறும் தைரியம் மட்டும் இருந்தால் போதாது, பக்குவமும் தேவை. இப்போ எல்லா தலைவர்களும் வந்து 20 பவுன்ஸரோடைய சுற்றுறாங்க. முதல்வருக்கு இருக்கும் பாதுகாப்பை விட விஜய் வந்து அப்புறம் என்னையும் என்னுடைய ரசிகர்களையும் நாங்கள் ஒரே உயிர், நாங்கள் பிரிக்க முடியாது. அதான் கிரீஸ் தடவி பிரிக்கிறீங்களே, ரைட்டு. இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. இப்போ போகும்போது முதல் தடவை கூப்பிடும்போது போகும்போது கருப்பு சட்டை போட்டு போனார். கருப்பு சட்டை போட்டு போனால் வந்து ஏதோ பெரிய புரட்சி அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்புகிறாங்க. இது தமாஷா இருக்குது. ஏன்னு கேட்டால் மோடி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் சென்னைக்கு வந்திருந்த போது திமுக ஆட்சியில் தான், இந்த ஆட்சியில் தான் மோடிக்கு ப்ரொட்டஸ்ட், அதாவது அவருக்கு எதிராக வந்து எதிர்ப்பு, ஏதோ ஒரு காரணம், அரசியல் காரணங்களுக்குன்னு வச்சுங்களேன், கோ பேக் மோடி அப்படின்னு கருப்பு பலூன் விட்டான். கொஞ்ச நாள் கழித்து இந்த இடி ரெய்டெல்லாம் வரிசையாக வந்துச்சு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குமா இல்லையா தெரியல. இடி ரெய்டு வருதுன்னா ஊழலே இல்லாமல் இடி ரெய்டு வர முடியாது. டெக்னிக்கலாக வந்து அதுக்கு எஃப்ஐஆர் இருக்குதா இல்லையா, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் மேட்ரு. அது நம்ம கோர்ட்டு விசாரணை அதெல்லாம் விட்டுருவோம். தப்பே பண்ணாத நிரபராதி யாரையாவது வந்து, இப்போ செந்தில் பாலாஜி மேட்ரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே ஆமான்னு ஒத்துக்கிட்டுருக்காரு, நான் லஞ்சம் வாங்கினேன் ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ குற்றம் இருக்கா இல்லையாங்க? இருக்குது. அதில் தானே இடி வந்தாங்க. குற்றம் செய்தவரே ஆமாம் நான் குற்றம் செய்தேன் ஆனால் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னார். இதெல்லாம் ரெய்டு வர ஆரம்பித்த உடனே மோடி வராரு மறுபடியும். எதுக்கும் சென்னைக்கு இந்த மகாபலிபுரம் காரிடாருக்கா ஏதோ ஒரு மேட்ருக்காக வந்த டிஃபென்ஸ் காரிடார் மேட்ரு. அப்போ வந்து அதுவரை வந்து ஒரு வழக்கமாக ஒரு பிரதமர் மாநிலத்துக்கு வந்தால் மாநில முதலமைச்சர் வந்து விமான நிலையத்தில் போய் அவரை வரவேற்கணுங்கிறது ஒரு ஒரு புரோட்டோகால், மரியாதை, சம்பிரதாயம். கேலோ இந்தியாவுக்கு வந்திருந்தார். கேலோ இந்தியா வந்தார். கேலோ இந்தியா அப்போ யார் விளையாட்டுத்துறை அமைச்சர்? உதயநிதி ஸ்டாலின், சின்னவர். அதுக்காக முதல்வர் வந்து இதுக்கு போனார். எதுக்கு? விமான நிலையத்துக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு. மழை லைட்டாக அப்போது தூரல் போகுது, அந்த பிளேன் பக்கத்துலேயே போய் ரிசீவ் பண்ணுவாங்க. கொடை பிடிக்கும்போது பார்த்தா வழக்கமாக நீங்கள் நானும் கொடைன்னா என்ன நினைப்போம்? கருப்பு கலர் கொடை. அதிகபட்சம் லேடிஸ் தான் கொஞ்சம் கலராக கொடை வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி கருப்பு கலர், மோஸ்ட்லி கருப்பு. வெள்ளை கலர் கொடை நீங்கள் எங்கேயாவது எப்போவாவது வெள்ளை கலர் கொடை பிடிச்சி போயிருக்கீங்களா? கடையில் எங்கேயாவது போனால் வெள்ளை கொடை கிடைக்குமா? ஸ்டூடியோ லைட்டுக்கு மட்டும் தான் வெள்ளை கொடை யூஸ் பண்ணுவோம். அது வேறு, அது சினிமாவில் வர்றது, அது லைட்டிங்காக. அது மாதிரி வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போகிறாரு. ஆனால் இப்போ கூட பராசக்தி படத்தில் கூட இந்த கருப்பு ரிப்பன் வச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த ரிப்பனை வெட்டுற மாதிரி ஒரு காட்சி வரும். போன வாரம் வந்து எழும்பூர் அருங்காட்சியகத்தில் வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி, ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் கலந்து கொள்கிறார். உள்ளே வர்ற மாணவ மாணவிகள்லாம் வந்து பெண்கள் வந்து அந்த கருப்பு துப்பட்டா, சில பேர் அந்த மேட்சுக்காக கருப்பு துப்பட்டா போடுவாங்க, இப்போ கலராக போடுவாங்க, கருப்பும் போடுவாங்க. அந்த கருப்பு துப்பட்டாவை வந்து வாசலில் வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி போகும்போது தான் அனுமதி இல்லை. கருப்பு துப்பட்டா போட்டு உள்ளே போனால் கருப்பு அதை எடுத்து காமிச்சிடுவாங்களாம். ஐயா உங்கள் கொடியிலேயே கருப்பு சிவப்பு இருக்குது, என்ன பண்ணுவீங்க? கொடியில் இருந்தால் பரவாயில்ல, எல்லாருக்கும் முடியல. முதல்வர் ஐயாவோட தலையில் அது வந்து அது சில பேர் அது ஏதோ விக்குன்றாங்க, அது இயல்பாக இருக்கலாம், அதை பற்றி நமக்கு இல்லை, அவருடைய சொந்த விஷயம். தலையில் முடி கருப்பாக இருக்குது, வெள்ளையாக இருக்கிறவங்க கூட டை அடிச்சுக்கலாம், இல்லை மொத்தம் முடி கருப்பாக இருக்குது. ஐயா கொடியில் இருக்கிற கருப்பை என்ன பண்ணுவீங்க? தலையில் இருக்கிற முடியில் இருக்கிற கருப்பை என்ன பண்ணுவீங்க? இதுக்காக வர்றவங்களெல்லாம் வந்து பெண்கள் தலையில் கருப்பு முடி இருக்குது, ஆம்பளை தலையில் கருப்பு முடி இருக்குது, மொட்டை அடிச்சிடுவீங்களா?
இல்லை வந்து நம்ம ஆசிரியர் வீரமணி ஐயா, சுபவீரபாண்டியன் பேராசிரியர் இவங்கெல்லாம் அழைக்கிறீங்க. அவங்க எப்போவுமே கருப்பு சட்டை தான் போடுவாங்க. வரும்போது அவங்க கருப்பு சட்டையை அவுத்து வெளியில் வச்சுட்டு வரும்போது சட்டை இல்லாமல் மகாத்மா காந்தி மாதிரி உள்ள சட்டை இல்லாமல் வரணுமா? இது நீங்கள் செஞ்சால் இது வந்து எல்லாமே வந்து பாதுகாப்புக்காக மற்றவங்க செஞ்சால் எப்படின்ற மாதிரி. எதுக்காக சொல்லணும்னா, விஜய் வந்து போன தடவை கருப்பு சட்டை போட்டு போனார். 7 மணி நேரம் உட்கார வச்சு டங்கு வாங்கிட்டாங்க. அதில் வேறு வந்து என்ன ஒரு நடுவில் ஒரு சில தகவல் பார்த்தேன். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. எழுத்து ரூமில் ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு அவர் ஏதோ சரியாக பதில் சொல்ல வேறு ஏதோ ஒரு மேட்ரு, இந்த விஜய் மேட்ரில் வேறு ஏதோ மேட்ரு. சிபிஐ அவங்க விசாரணைங்கும் போது ஒரே சமயத்தில் பல அறைகளில் பல பேரை விசாரிப்பாங்க. இவர் கண்ணில் படுற மாதிரி எழுத்த ஒரு ரூமில் வந்து ஒருத்தர் விசாரிச்சுட்டு அவர் ஏதோ சரியாக பதில் சொல்லணும் பலார்னு அதிகாரி வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை அடித்ததாக ஏதோ ஒரு யூடியூப்பில் சொல்கிறாங்க. உண்மையாக இல்லையா தெரியாது. அடிப்பாங்களா, அடித்தாங்களா? போலீஸுனால் வந்து போலீஸு, சிபிஐ குற்றம் சாட்டப்பட்டவர்களே. விஜயை வந்து அடிக்கணும், நம்ம அதை பற்றி பேசலை. சில சமயத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு மிரட்டல் பண்ணி தான் விசாரிப்பாங்க. ஐயா கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க ஐயா அப்படின்னு கெஞ்சுவாங்களா? இப்போ கூட பார்த்தா ரவுடியெல்லாம் வெட்டிட்டான் போனான் வந்தான்னா உள்ளே போயிட்டான், வெளியே வரும்போது மாவு கட்டு போட்டு வர்றான். கேட்டால் அவன் தடிக்கு விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியாதா? இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, போன முறை கருப்பு சட்டை போட்டு அப்படியே ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் காமிக்கிற மாதிரி காமிச்சவர் இந்த தடவை வெள்ளை சட்டை போட்டு போகிறாரு. எனக்கு உடனே அந்த தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து கருப்பு கொடை கருப்பு பலூன் விட்டதுக்கும் அதுக்கப்புறம் அடுத்த தடவை வரும்போது வெள்ளை கொடை பிடிச்சதுக்கும் அந்த வித்தியாசம்தான் இங்கேயும் வருது. நம்ம தான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோமே, தாவேக்கா என்பது மினி திமுக அப்படின்னு இப்போ இல்லை 1.5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போவும் அது மாறலை. வெறும் பில்டப்பில் தான் ஓட்டுவாங்க, விளம்பர அரசியல் தான். அவங்களுக்கும் அது பொருந்தும், இவங்களுக்கும் அது பொருந்தும். இப்போ போயிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு வர்றேன். இப்போ இவர் வந்து காங்கிரஸ் வந்து தனியாக நிற்கிறதா, காங்கிரஸில் பெரும்போது அவர் சோடங்கர், அவர் பேர் என்ன, திருச்சி வெளிச்சாமி அண்ணன், அப்புறம் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி, ராஜேஷ்குமார், இவங்கெல்லாம் வந்து கார்த்தி சிதம்பரம் கூட ஓரளவுக்கு அப்படி வந்து அதாவது தாவேகா பக்கம் போனோம். ஆட்சியில் பங்கு வேணும். அவர் கூட இவர் பேசியிருக்காரு, அவர் கார்த்தி சிதம்பரம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு நாங்கள் ஒரு அரசியல் கட்சினா அப்படி தான் கேட்போம். நாங்கள் அது கேட்காமல் இருக்கணுன்னா நாங்கள் என்ன லயன்ஸ் கிளப் நடத்துகிறோமா இல்லை ரோட்டரி கிளப்பில் போய் சேரணுமா? காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பாவது மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க. காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியல. சரி, அதுக்குள்ளே போக வேணாம். ஆக மொத்தம் நிறைய பேர் அப்படின்னா இப்போ போனோன்னா எல்லார்கிட்டையும் மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாம் ராகுல்லாம் பேசி என்ன அமைச்சிருக்காங்க, தலைமை முடிவெடுக்கும். நீங்கள் போய் அவங்கவுங்க யாரும் வந்து எதுவுமே பேசக்கூடாது, ஊடகத்துலேயோ இல்லை அறிக்கையோ இல்லை இந்த மாதிரி ட்விட்டர்லேயோ எதுலேயும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய விஜயுடன் வந்து கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லி திமுகவோடு தான் கூட்டணி. புதுசாக வரவரோட நம்ம போய் வந்து ஏற்கனவே நம்ம பீகாரில் அடிபட்டோம், மகாராஷ்டிராவில் உள்ளாட்சியில் செம்ம அடி வாங்கியிருக்கோம், டெல்லியில் வாங்கினோம். பல மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் வந்து 3வது 4வது இடத்துக்கு போயிடுச்சு. நம்ம தாவேகாவுடன் போய் வந்து இன்னும் மோசமாக போயிடுச்சுன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து இருக்கிற நிலையை விட இன்னும் மோசமாயிடும். ராகுல் கூட கோபமாக கேட்டாராம் இந்த மீட்டிங்கில், ஒரு பத்திரிக்கையில் இன்னைக்கு காலையில் தான் படித்தேன். நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் என்ன காங்கிரஸை வளர்த்துட்டீங்க? எனக்கு என்ன புரியல. ராகுல் வந்து தேசிய அளவில் காங்கிரஸை என்ன வளர்த்தான்னு தெரியல. இவர் ஊனா வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. இவர் என்ன வளர்த்தார் தேசிய அளவில்னு தெரியல. இருந்தாலும் தலைவர் அவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, கேட்டிருக்கார். இவங்களாம் ரொம்ப தலையை குனிஞ்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பத்திரிகை செய்தி. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து அநேகமாக தாவேகா பக்கம் போகவில்லை, போவதாக இருந்த அந்த ஒரு அமைப்பு வந்து சூழல் வந்து இப்போ மாறிப்போச்சு. எவ்வளோ திமுக எவ்வளோ கொடுக்குறாங்களோ, எவ்வளோ பிழை இருக்கிறதோ, எவ்வளோ தப்பாக பேசுனாலோ எல்லாத்துக்கும் வந்து திமுக அப்படியா இவர் பேசினாரா அதுக்காக ஒரு சீட்டு குறை, கார்த்தி சிதம்பரம் பேசினாரா அதுக்காக ஒரு சீட்டு குறை, இப்படின்னு குறைச்சின்னு வந்து எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்களோ அநேகமாக 17 சீட்டு போன தடவை ஜெயித்தாங்க. 20 சீட்டுக்குள்ளே தான் கொடுப்பாங்கன்றது என்னுடைய கணக்கு. 20ன்றது 25 கொடுக்கலாம் ஏதோ ஒரு பேரத்தில். அப்போது விஜய் தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எதுக்காக வரோன்னா அங்கே தான் விஜய் இப்போ தனியாக நின்னார்னா
1.5 வருஷம் முன்னால் நீங்கள் அரசியலுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா இருக்கும், இல்லை 1.5 வருஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி பல யூடியூப்லேயும் பேசிகிட்டு இருக்கேன். விஜய் சம்மந்தமாக நான் பேசின எல்லா யூடியூப்பையும் நீங்கள் எடுத்து யாராவது யார்த்தையாக ஒருத்தர் பார்க்க சொல்லுங்கள். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சொல்கிறேன். அவர் தனியாக நின்னார்னா 8லேருந்து 12% வரைக்கும் 10% முன்ன பின்ன வாங்குவார். ரொம்ப அதிகபட்சமாக போனால் 15 வாங்கலாம். அது ஆனால் டவுட்டு 10-12 தான் வாங்குவார். இதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த நிலைமை எது? காங்கிரஸ் அங்கே போய் சேரல. காங்கிரஸ் அங்கே போய் சேரலைன்னா விசிக போகாது. விசிக ஏற்கனவே வந்து திமுக விட்டு போனால் வந்து கட்சி பிளவுபட்டுருங்கிற ஒரு நிலைமையில் திருமாவளவன் இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரும் வரல, போகமாட்டார். காங்கிரஸும் இப்போ போகலைன்னு வைங்க, ஏறத்தாழ திமுக கூட்டணி, அந்த பழைய கூட்டணி என்னவோ அதே எக்ஸிஸ்டிங் கூட்டணி வந்து தொடரும். விஜய் தனியாக நிற்கணும். கட்டமைப்பு எங்கே இருக்குது? மாவட்ட செயலாளர்களை இன்னும் முழுசாக போடலையே. ஐயா, விண்ணப்ப ஃபாரம் நீங்களாக வந்து ஆன்லைனில் போடுங்கிறாரு. எல்லா கட்சியிலையும் ஒரு விண்ணப்பம்னு ஒரு ஃபார்மெட்டு கொடுப்பாங்க. அதுக்கு ஏதோ 10,000 5,000 வாங்குவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக கூட கொடுங்க, தப்பில்லை. இல்லை 100 ரூபா போடுங்க, 1000 ரூபா போடுங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஒரு ஃபார்ம்னு போடாமல் நீங்களாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போது இவர் வழக்கமாக நம்ம சொல்கிற அந்த விமர்சனம் தான். இவர் கட்சியை சீரியஸாக எடுத்துக்கிறாரா இல்லையான்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. கட்டமைப்பும் இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பண்ணல. செங்கோட்டையன் வந்துட்டார், அருண்ராஜ் பேசுகிறாரு. பொங்கல் வந்து நம்ம வந்து ஏன் அவர் கொண்டாடல, பொங்கல் வாழ்த்து சொல்லலை, இல்லை பொங்கல் மக்களுக்காக ஒன்றும் சொல்லலைன்னா அவர் துக்கத்தில் இருக்கார். யார்? தலைவர் விஜய், தாவேக்கா தலைவர், நடிகர் விஜய், எப்படி வேணா வச்சு. நான் ஜனநாயகன் இன்னும் ரிலீஸ் ஆகலையே, அப்படி இருக்கும்போது இன்னும் நடிகர்னு சொல்லலாம், தப்பில்லை. அப்போது நீங்கள் வந்து என்ன பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லலான்னா கரூர் துக்கம், கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போய் கேட்க வெட்டினீங்க. அப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு துக்கம் இல்லையா? அப்போ எது முதல்ல வந்துச்சு? கிறிஸ்மஸ். பொங்கலுக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் வரல, கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் தான் பொங்கல் வரும். கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது கரூர் துக்கம் உங்களுக்கு இல்லை, பொங்கலுக்கு வந்து கரூர் துக்கமா? இது நியாயமா? அப்போ என்ன, உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க வந்து இதுன்னா ரம்ஜான்னா அங்கே போய் தொப்பி வச்சுக்கிட்டு அங்கே போய் கூழ் குடிப்பாங்க. ஏன் விஜய் கூட அப்படி தான் போய் ரம்ஜானுக்கு போய் தொப்பி வச்சுட்டு கூழ் குடிக்கிற மாதிரிலாம் பண்ணுறாரு. நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சின்னு திமுக சொல்லுது. நான் வந்து உங்களை இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லலாம். மத சார்பற்று இருங்க, எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, மரியாதை கொடுங்க எல்லா மதத்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் விஜய் வந்து இப்படி ஒரு 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 இப்போ வந்து அவருடைய தொண்டர்களை தாண்டி பொதுமக்களிடம் வந்து நிறைய கெட்ட பெயர் வாங்கிவிட்டார். நான் கேட்குற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி தானே எல்லா பொதுமக்கள் கேட்பான். அது ஏன் வந்து கிறிஸ்மஸ் மட்டும் கொண்டாடினாரு, பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிக்கல? கேட்பான மாட்டானா? அன்றைக்கி கருப்பு சட்டை போட்டு போனார், இன்றைக்கி வெள்ளை சட்டை போட்டு போகிறாரு, பயம் வந்துடுச்சா? இதெல்லாம் நிறைய மக்களிடையே வந்து வரக்கூடிய எழுகின்ற கேள்விகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் இருக்குது. இப்போ தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவருடைய பேரை வந்து எஃப்ஐஆரில் நான் வந்து இவர் பேரில் தான் தண்டனை கொடுக்கணும் விஜய்க்குன்னு சொல்லலை. காவல்துறையும் அரசும் வந்து ஒரு வகையில் பொறுப்பு. கரூரில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுக்கு, துக்க நிகழ்வுக்கு நெரிசலான இடத்தில் எப்படி அனுமதித்தார்கள், உளவுத்துறை என்ன செய்தது, நம்ம பேசியிருக்கோம். அதே சமயத்தில் விஜய் வந்து ஏன் தாமதமாக வந்தார்? இப்போ கூட போன தடவை சிபிஐக்கு போகும்போது 10 நிமிஷம் லேட்டாக போனாராம். இங்கேயும் லேட்டாக தான் வருவீங்களான்னு கேட்டாங்களாம். எங்கே போனாலும் லேட்டாக தான் வருவீங்களா? ஆனால் தான் இந்த தடவை வந்து அன்றைக்கி காலையில் தனி ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா, 40லேருந்து 60 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு அந்த தனி விமானம். இது வச்சுக்கிட்டு போயிட்டு ஏங்க நீங்கள் சாதாரணமாக இப்போ அப்படி பார்க்க போனால் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து பொதுவான விமானத்தில் போகிறாங்க. நீங்கள் இப்போ தான் கட்சி தலைவர், நீங்கள் ஒன்றும் ஒரு முதல்வராகவோ இல்லை ஒரு பிரதமராகவோ இல்லை ஒரு அமைச்சராகவோ ஒரு பதவியில் இல்லை. எல்லாரும் ஏரோப்ளேனில் அது விமான நிலையத்தில் வந்து எல்லாரும் கும்பல் கூட்டிடும். அப்புறம் எப்படி தான் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க? ஆட்சிக்கு வந்தால் அப்புறம் எப்படி தான் நம்ம கூட கேட்டோமே, சனிக்கிழமை தான் செக்ரட்டேரியட் வருவாரா, முதல்வர் ஆகிட்டா?
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த எஃப்ஐஆர் விஷயத்துக்கு வரும். இந்த எஃப்ஐஆர் விஷயத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், எப்படி நீங்கள் ஆதவ அர்ஜுனா அப்புறம் புஷி ஆனந்த் இவங்க பேரை சேர்த்தீங்களோ அதே மாதிரி விஜயை வந்து சேர்த்துருக்கணும். விஜயை பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் சொல்லலை, நான் டெக்னிக்கலாக சொல்கிறேன். அவர்களெல்லாம் கட்சி நிர்வாகிகள், அவர்கள் கவனக்குறைவு தான் வந்து காரணம் அப்படிங்கிற முறையில் தான் நான் சேர்த்திங்க. எஃப்ஐஆரில் வந்து வேணும்ட்டே 41 பேரை வந்து புஷி ஆனந்தோ அருண்ராஜோ ஆதவ அர்ஜுனாவோ கொலை செய்ய வேண்டும் என்ற, அவர்களை சாகடிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக இல்லைன்றது உலகத்துக்கே தெரியும். அநியாயமாக நம்ம யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. கவனக்குறைவில் ஏற்பட்டது, நிகழ்ந்து போச்சு, துக்ககரமானது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம். கொலை வேற, இந்தியன் பீனல் கோட் இப்போ பிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அதில் வந்து கல்பபிள் ஹோமிசைடுன்னு ஒன்று இருக்குது. மரணம் விளைவித்தது, கொலை செய்வது வேற, கொலை சதி என்பது வேற. கல்பபிள் ஹோமிசைடு, கவனக்குறைவால் வந்து ஒரு கொலை நிகழ்ந்தால் கூட, அதை மரணம், கொலைன்னு சொல்றதை விட மரணம் நிகழ்ந்தால் கூட அதற்கு காரணமாக இருந்தாலும் அதுக்கு குற்ற வகை இருக்குது. அதுதான் அந்த எஃப்ஐஆர் வந்து. ஆதவ அர்ஜுனா பேரில் எந்த வழக்கு போட்டிங்களோ, அங்கே உள்ள நிர்மல்குமார் பேரில், புஷி ஆனந்த் பேரில் போட்டிங்களோ, அது ஏன் விஜய் பேர்லேயே முதல்ல சேர்த்துருணும்? சேர்க்கலை. முதல்ல போட்ட எஃப்ஐஆர் யார் போட்டது? மாநில அரசு போட்டது. அதுக்கப்புறம் அது சிபிஐ விசாரணையாக மாறிச்சு. இப்போ முதல்லையே இங்கே விஜய் பேர் ஏன் போடலான்னா அரசியலுக்காக போடல. விஜய் பேர் போட்டால் அவருக்கு ஒரு பெனிஃபிட் வந்துருமோ திமுக யோசனை பண்ணியிருக்கு. அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை திமுகவுக்கு இவர் தான் வந்து பி டீம்னு சில பேர், நான் சொல்லலை, அப்படி சொல்கிறவங்களும் வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா இவர் திமுக பி டீம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் இவர் களம் இறக்கப்பட்டார்னு சில பேருடைய கருத்து இருக்குது. அது அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருடைய கருத்து அது. ஆக அவரை சேர்க்காம விட்டது அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நம்ம இதெல்லாம் அந்த அரசியல் சார்பற்று பார்த்தால் இந்த மற்ற நிர்வாகிகள் மீது என்ன தவறோ அதே தவறு விஜய் பேர்லையும் இருக்குது. கவனக்குறைவு தாமதமாக வந்தது. அப்போ அவர் பேரையும் எஃப்ஐஆரில் சேர்க்கணும். இப்போது இன்றைக்கி வரக்கூடிய செய்திகள் வந்து அநேகமாக எஃப்ஐஆரில் அவர் பேர் சேர்க்குறாங்க. சேர்த்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயம். ஏற்கனவே சேர்த்திருக்க வேண்டியது, சேர்க்காமல் விட்டது தான் வந்து தவறு என்பது தான் என்னுடைய கருத்து. இன்றைக்கி சொல்லலை, நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன். அப்போ அது கரெக்டாக தான், அந்த விசாரணை சரியான பாதையில் போகிறது. அதுக்கப்புறம் முடிவில் என்ன வருது, யாராவது சதி பண்ணாங்களா, அதெல்லாம் விசாரணை. இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் விஜய் வந்து தேர்தலில் வந்து எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுவார்? எஃப்ஐஆரில் போட்டாங்கன்னா வருது செய்தி வந்து விஜய் வந்து கைதாவார், திகார் சிறைக்கு செல்வார். அதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களாக எனக்கு தெரிகின்றன. கைது செய்யப்பட முடியுமா என்றால் முடியும். செய்வார்களா செய்ய மாட்டார்களா என்பது பல சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கு. விஜய் வேண்டுமென்றே பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கைது பண்ணும்போது ஆசிரியர்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, செவிலியர்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, அமைதியாக உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்களே. நியாயமாக இல்லையான்னு வந்து எப்போ கேட்குறது? கோர்ட்டில் தான் போய் கேட்கணும். செவிலியர்கள் பேரில் வழக்கு போட்டு விவசாயிகள் வந்து என்னுடைய நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னா அந்த ஆட்சியில் இருக்கும்போது வேறு விதமாக பேசின ஸ்டாலின் அவர்களோ மற்றவர்களோ திமுககாரங்களோ இந்த ஆட்சியில் வந்து காவல்துறையை வச்சு அவங்கள கைது பண்ணி குண்டாஸில் போடுறாங்களே, அது சரியா இல்லையான்றது எப்போ எஃப்ஐஆர் போடும்போது அது போட்டாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்டு தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து குண்டாசை உடைக்கிறது இல்லை வந்து பெயில் வாங்கிறது, இது லீகல் ப்ராசஸ். இதை மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் தேர்தலில் நிற்பதற்கு இந்த முறை தயாராக இருக்க மாட்டார் என்பதுதான் இப்பொழுது உள்ள ஒரு சூழ்நிலை. இந்த சமயத்தில் தேர்தலில் நின்று எந்த பக்கம் கூட்டணி சேர்ந்தாலும் பிரச்சனை வரும். காங்கிரஸும் வர மாதிரி இருந்துச்சு, இப்போ வரப்போகிறது இல்லை, தனியாக நிற்கணும். இப்போ போய் ஒரு பாஜக பக்கம் போய் நின்னாலும் பாஜக வந்து சும்மா வெளியில் சொல்கிறாங்களே தவிர பாஜக வந்து இவர் சேர்த்துப்பாங்க அப்படின்னு என்னுடைய கணிப்பில் அது வந்து பாஜக அந்த தவறை செய்யாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவர் இப்போ சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா சேர்த்தா இந்த மைனாரிட்டி ஓட்டில் கொஞ்சம் வந்து அந்த பக்கம் போகிறது அது கொஞ்சம் ஓவர்லேப்பாகவும் சிக்கலாகும். இல்லை தனியாக இவரை நிற்க விட்டால் திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுகள் வந்து சிதறுவதற்கான கூடுதல் வாய்ப்பு. ரெண்டாவது, அவர் இப்போ நிற்கிறதுக்கு தயாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் தயாரான நிலையில் கட்சி இல்லை.
அவர் சீரியஸாக இல்லை. சீரியஸாக இருந்தால் விண்ணப்ப ஃபாரம், நேர்காணல், பாக்கி பேர்லாம் பூத் கமிட்டிலாம் போட்டு கிட்டத்தட்ட திமுகவில் வந்து வேட்பாளர்களே பண்ணிட்டாங்க. சீமான் அவருடைய கட்சியில் 150 பேருக்கு மேலே வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இப்போ கூட ஒரு செய்தி பார்த்தேன், பிப்ரவரி 21 அன்னைக்கு 234 பேர் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொன்னார்ல. அவருக்கு கிடைத்திருக்கும் தகவல் மத்தியிலிருந்து வரக்கூடிய சில தகவல்கள் வந்து பிப்ரவரி 21ன்றது இல்லை, அதுக்கு முன்னாலேயே அறிவிப்பு வந்தாலும் வந்துடும். எது? தேர்தல் அறிவிப்பு. அதனால் வந்து உங்கள் வேட்பாளர்களை வந்து கொஞ்சம் முன்னாலேயே அப்படின்னு சீமான் யோசனை பண்ணுறாரு. அட்லீஸ்ட் அந்த வேட்பாளர்கிட்ட வந்து நீங்கள் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டா அவன் ரெடி ஆகிடுவான், அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். நீங்கள் அறிமுகப்படுத்துறது தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் கூட அது சும்மா ஒரு மாநாடு கூட்டம் போல. ஆனால் முடிவு செய்வதை பிப்ரவரி 21 வரைக்கும் தாமதப்படுத்தாமல் முன்னாலேயே கொண்டு வாங்க. ஏன்னா தேர்தல் வந்து எதிர்பார்க்குற மாதிரி வந்து ஏப்ரலில் வரும்னு சொல்லுது, மார்ச் கடைசியில் வரலான்றது நேற்றைய தகவல். அப்போ தேர்தல் முன்னால் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராசஸ் எல்லாமே முன்னால் வரும். ஒரு மாதமாவது அந்த தேர்தல் அந்த இது ஃபைலிங்கு, அதுக்கெலாம் பரப்புரைக்கெலாம் அதை ஃபைல் பண்ணுறது, விட்ரா பண்ணுறது, இதுக்கெலாம் வந்து ஒரு டைம் கொடுக்கணும். 30லேருந்து 45 நாள் மேக்ஸிமம். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10 அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி கடைசியில் வந்து தேர்தல் அறிவிப்பு வரும்னு இப்போ எதிர்பார்த்தாங்க 4வது வாரத்தில். ஆனால் 2வது வாரத்திலே இருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வருது. எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. தேர்தல் ஆணையத்துடைய மனதில் என்ன ஓடுகிறது என்பது நம்ம வந்து இப்போ சொல்ல முடியாது. என்ன காரணங்கள் என்னன்னு சொல்ல முடியாது. இப்போ மோடி அவர்கள் வந்து பிரதமர் வந்து 23ஆம் தேதி மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு பெரிய இதில் வந்து கூட்டணி முடிவுகளை அங்கே அறிவிப்பார். யாருடன் கூட்டணி? மாநாடு மாதிரி போட்டு மாநாடு, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுக தலைமையிலான அதே சமயம் தேசிய ஜனநாயகம். இது வந்து இப்போ வரப்போகுதுன்னா என்னுடைய கருத்தில் ஒரு ஜனவரி 23ஆம் தேதி இவர் வந்துட்டு போனார்னா பிப்ரவரி 10 தேதிக்குள்ளேயே வந்து தேர்தல் அறிவிப்பு வந்துரும்ன்றது என்னுடைய கணக்கு. பிப்ரவரி 10 தேதிக்கு வந்ததுன்னா மார்ச் மாத கடைசியில் தேர்தல் வந்துடும். இதற்கு வந்து விஜய் தயாராக இருக்கிறார். விஜயுடைய கட்சி தயாராக இருக்கிறதா என்றால் எள்ளளவும் இல்லை என்பதுதான் உண்மை. நம்ம வந்து களநிலையை பற்றி பேசுகிறோம். விஜயை குறைத்து நம்ம வந்து பேசணுங்கிறது நம்ம என்ன தயாராக இருக்கணும்ல. இப்போ சீமான் வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் வேட்பாளர் சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது? இந்த ஒரு 6 மாதம் கிட்ட இருக்கும். 6 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடியே இருக்கும். அதான் 6 மாதத்துக்கு குறைச்சல் இல்லாமல் இருக்கும். வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பிச்சது 4, 8, 6 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கட்சியிலையுமே. மற்ற கட்சி இல்லாமல் வந்து அறிவிக்கலையே தவிர பரிசீலனையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2வது திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் வந்து ஆட்சியில் இருந்த கட்சிகள், ஒரு பெரிய கட்டமைப்பு அவங்களுக்கு 2 பக்கமும் இருக்குது. அவங்க வந்து மாவட்ட செயலாளர், அந்த சிஸ்டம்னா கரெக்டாக மாவட்ட செயலாளர் யார் அக்கௌண்ட் பண்ணுறா, நேர்காணல்னு ஒன்று வைப்பாங்க. அந்த நேர்காணலில் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு. அது நேர்காணல்ன்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வைப்பாங்க. ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. நேர்காணலில் வந்து அதில் யார் முடிவு பண்ணாலும் அவங்களும் வருவாங்க, அறிவிப்பு வரும். நேர்காணலே இல்லாமல் யாரையா அறிவித்தா ஒரு உள்கட்சி பிரச்சனை வருன்றதுக்காக நேர்காணலில் வந்து பார்த்து முடிவு பண்ணுதா. நேர்காணல் வரை வந்து அதெல்லாம் முன்னால் லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது. முன்னாலேயே மாவட்ட செயலாளர், மந்திரி எல்லாம் வச்சு யார் யார் வந்து அங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் கேட்டு, இதில் சாதி ரீதியாக மற்ற பிரபலம், அங்கே உள்ள மக்களிடையே உள்ள பெயர், அதெல்லாம் பொறுத்து பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு தகுதி எல்லாம் கலந்தது தானே அரசியல். இப்படி வந்து எல்லா கட்சிகளுமே கடந்த 6 மாதங்களில் இந்த தேர்தலுக்கு தயாராக இருக்கின்றன. விஜய் வந்து இப்போவுமே வந்து இன்னும் தயாராக இல்லை. அவர் இன்னும் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தலை. எப்படி 2026 இவர் நிற்பார்? நின்னா சப்போஸ் வந்து நான் சொல்கிற அந்த 10%, 12% ஓட்டு வாங்காமல் 5%, 6% வாங்குறாருன்னு வைங்க, இதோட அவருடைய அரசியல் சாப்டர் க்ளோஸ். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படமே இப்போ எப்போ வரும்னு தெரியல. 20ஆம் தேதி இன்னைக்கு வருது. மறுபடியும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பலான்னு சொல்லலாம். ரிவைசிங் கமிட்டிக்கு போய் அங்கே சில கட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் வரதுக்குள்ளே சில தகவல்கள் வந்து தேர்தல் வரைக்கும் இந்த படமே வெளியில் வராதுன்னு சில தகவல்கள் வருது. அந்த தகவல்கள் வந்து உண்மையாக இருக்க முடியுமா, இருக்குமான்றது இல்லை. என்னுடைய கருத்து வந்து அநேகமாக இது வந்து ஜனவரி 20 அதை ஒட்டி ஒரு பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணி பிப்ரவரி கடைசி தேர்தல் அறிவிப்பு வரும்போது
இப்போல்லாம் படம் வந்துச்சுன்னா முதல் ஒரு வாரத்தில் என்ன ஓடுதோ அதுதாங்க. யார் படம் வந்தாலும் அதுதான். ஒரு வாரத்தில் என்ன கலெக்ஷனோ அதான். ஒரு வீக்கெண்டு ரொம்ப ஜாஸ்தி போனால் அது வார இறுதி. இதை தாண்டி வந்து எந்த படமும் வந்து தாங்கிறது இல்லை, எப்பேற்பட்ட படமும். அதுக்கப்புறம் ஓடிடி. அப்படி வரும்பொழுது விஜயுடைய படத்தை வந்து எனக்கு என்னமோ தேர்தலை தாண்டி அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வலைதளத்தில் வந்து அலசப்படுகின்றன, பேசுகிறாங்க. என்னுடைய கருத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் என்ன முரண்படுறேன்னா, போட்டு இதை முடிச்சு விட்ருவாங்க. அதாவது அது தேர்தல் வரும்போது அதுக்குள்ளே இந்த படம் வந்துட்டு போயிடும், மக்கள் மனசுலேருந்து விலகிடும். ரெண்டாவது, தேர்தலில் இவர் நிற்கவே இல்லைன்னு வைங்க, ஏதோ ஒரு அந்த பழைய படத்தில் வசனம் வரும், இனிமேல் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்னன்னு, ஜனநாயகம் படம் எப்போ வந்தா என்ன வரலன்னு. அவருடைய ரசிகர்கள் என்னைக்காக இருந்தாலும் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அதில் வந்து நமக்கு வந்து நம்ம அந்த படத்துடைய வெற்றியை பற்றி நம்ம பேசலாம். என்னைக்கு படம் வந்தாலும், ஜனவரியில் வந்தாலும், பிப்ரவரியில் வந்தாலும், ஏப்ரலில் வந்தாலும், விஜயுடைய ரசிகர்கள் நிச்சயம் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. தாவேகா தொண்டர்களாக இருக்கலாம், இல்லை பொதுவான ரசிகர்களாக. அவன் வேறு கட்சி கூட ஓட்டு போடுவான், ஆனால் விஜய் ரசிகனாக இருப்பான். ஏன் இருக்கக்கூடாது? அவன் போய் பார்ப்பான். அந்த பட வெற்றிங்கிறது அது தனி. நம்ம அரசியலை பற்றி தான் பேசுகிறோம். அந்த வகையில் பார்த்தா இவர் எந்த வகையிலும் தேர்தலுக்கு தயாராக இல்லை. இப்பொழுது எஃப்ஐஆரில் வந்து இவர் பெயரும் சேர்க்கப்பட்டால், தேர்தலில் நிற்காமல் இந்த 2026 தேர்தலில் நாங்கள் வந்து கவனம் செலுத்துவதற்கு நேரம் குறைவாக இருக்கிறது, சூழ்நிலை சரியாக இல்லை, நமது கட்டமைப்பை வந்து உறுதிப்படுத்தி கொண்டு பலப்படுத்தி கொண்டு நாம் வந்து வலிமை மிகுந்த ஒரு கட்சியாக, இயக்கமாக நாம் ஆள்பவர்களை எதிர்ப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு விஜய் சொன்னால், மாற்றி சொல்கிறது அங்கே யாரும் கிடையாது. அப்படி நீங்கள் சொல்லும் அந்த வகையில் இதை நோக்கி சென்றால் அப்பொழுது மும்முனை போட்டியாக இருக்கும். திமுக கூட்டணி கிட்டத்தட்ட திமுக கூட்டணி ஏற்கனவே உள்ள கூட்டணி தான், மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நான் எப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். காங்கிரஸ் அங்கே போகிறேன்னு அரசியல் பேசுவாங்க, ஆனால் கடைசி நிமிஷத்தில் போக மாட்டாங்க. நான் எப்போவோ பேசியிருக்கேன், 1.5 மாதம் முன்னால் பேசியிருக்கேன். எடுத்து ரீவைண்ட் பண்ணி போட்டு முடிஞ்சால் அதையும் போட்டு இன்றைக்கி பேசுனதையும் ஒன்றையும் பக்கத்தில். அரசியல் தலைவர்கள்லாம் அப்படி போடுறீங்க, லெஃப்டில் இருந்து பழசு புதுசு கழுவி ஊற்றுறதுக்காக பேசுகிறீங்க, என்னை பாராட்டுறதுக்காகவாவது அது பேசக்கூடாதா? பழசையும் போட்டு புதுசையும் போட்டு நான் இன்றைக்கி சொல்லலை. காங்கிரஸ் சும்மா வந்து எல்லாம் அலப்பறை பண்ணுவாங்களே தவிர போக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அரசியல் கருடுகளையும் சொல்லியிருக்கேன், பிற நிகழ்வுலையும் சொல்லியிருக்கேன். ஏறத்தாழ அந்த நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அப்போது அதிமுக கூட்டணி ஏறத்தாழ அவங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. தேமுதிக மட்டும்தான், அதுவே எடப்பாடி வந்து 2-3 நாள் டைம் தரோம், அதுக்குள்ளே முடிவு சொல்லுங்கன்னாரு. என்ன பெரிய இது, குழந்த பிறந்தா ஒன்று ஆணாக இருக்கணும் இல்லை பெண்ணாக இருக்கணும். என்ன குழந்தைன்னு நம்ம வந்து பெரிய ஆச்சரியமாக கேட்கும்போது 2க்குள்ள ஒன்று தானே, 10 ஆப்ஷனாக இருக்குது. 10 ஆப்ஷனாக வரப்போகுது. அது மாதிரி என்ன பண்ண போகுது தேமுதிக? ஒன்று திமுக பக்கம் போகுது, இல்லை அதிமுக பக்கம் போகுது. இவ்வளோதான விஷயம். இதில் ஒன்றும் பெரிய 10 ஆப்ஷன்லாம் இல்லை. சீமான் கூட அவர் தான், சீமான் தான் யாரோட கூட்டணி இல்லைன்ட்டார். அப்போ அந்த பேச்சே இல்லை. அப்பொழுது என்ன நடக்கலாம் அப்படின்னா, விஜய் இந்த முறை தேர்தலில் நிற்கவில்லை, இன்னும் அது வந்து உறுதிப்படலை, அதை நோக்கி செல்கிறது. அது உறுதிப்பட்டால் அவர் நிற்க முடியாத சூழ்நிலை, இல்லை நிற்கவில்லை என்று முடிவெடுத்தால் அவர் வந்து யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டார். திமுகவுக்கு தெரிவிக்க மாட்டார். பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, அதனால் அந்த பக்கம் பண்ண மாட்டார். சீமானுக்கு அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறது வாய்ப்புகள் இல்லை. நாம் யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு அப்படி ஒதுங்கி தான் அந்த மாதிரி தான் ஒரு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பார். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், 2 படம் ஏற்கனவே அடுத்த ஜூலை மாதம் 1, நவம்பர் மாதம் 1 ஷூட்டிங்னு சொல்லி அந்த சைடில் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் பல நிகழ்வில் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அது வந்து ஏறத்தாழ அதை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறார். அவர் தொழில் பார்க்கணும், ஒன்றும் தப்பு இல்லை. அவருக்கு தொழில் ஒரிஜினலாக நடிப்பு, அதை கண்டினியூ பண்ண போகிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்போ மும்முனை போட்டி வரும்பொழுது வாக்குகள் எங்கே போகும்? திமுகவை எதிர்த்து போகிற வாக்குகள் ஒன்று அதிமுகவுக்கு போகணும். அதிமுகனா நான் சொல்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. இல்லை ஏதோ காரணமாக வந்து திராவிடம் அந்த அந்த இந்த ஆட்சியில் ஒரு மாற்றம் தேவை,
திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் குறைபாடுகள் விமர்சனங்கள் இருக்குது. அதில் வேணால் கொஞ்சம் அது அதிகம், இது கொஞ்சம் கம்மின்னு சொல்லாமல் தவிர விமர்சனங்கள் உண்டு. இது இல்லாமல் ஒரு கருத்தியல் ரீதியாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும். நான் அப்போ ஒரே ஒரு வழி மாற்றம் வந்து சாய்ஸ், விருப்பம் வந்து நாம் தமிழர் கட்சியாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இன்றைக்கி தெரியுது. இதுவே வந்து 10 நாளைக்கு முன்னால் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதை விட இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. ஏன்னா இந்த தேர்தல் நெருங்க ஒரு நாளும் வந்து களம் மாறுபடும். அந்த வகையில் 3 அணி தான் அப்படின்னு வந்ததுனால் சீமான் இப்பொழுது வந்து 17% வரைக்கும் சொல்கிறாங்கல்ல, சில பேர் சொல்கிறாங்க 15, 17ன்னு சொல்கிறாங்க. அது 20% வரை போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்போது 3 முனை போட்டி அமைஞ்சால் 3 முனை போட்டியாக அமைந்தால் சரி. என்னங்க 20% வந்தால் கூட எம்எல்ஏ சீட் எவ்வளோங்க வரும் தெரியாது. 0வாகவும் வரலாம், ஒரு 4, 5ன்னு வரலாம். ஏன்னா அது எப்படி வரும்னா சராசரி தான் 20 பேசுகிறோம். சில தொகுதிகளில் வந்து அதிகமாக 35% வாங்கினா அப்போது அங்கே சீட்டு வரும். ஆனால் அரசியல் கணக்கில் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 20% வர வரைக்கும் தான் மெதுவாக போகும். 20% வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டமார்னு எகிரும். இது சீமானுடைய கட்சிக்காக நான் சொல்லவில்லை, பொதுவாக தேசிய அளவில் கூட மற்ற மாநிலங்களில் கூட அப்படி தான் நடந்திருக்கு. பாஜகவே அப்படி தான் பேசியிருக்கேன். வாஜ்பாய் அவர்கள் முதல்ல வந்து 70களில் வந்து 90களில் வந்து வரும்போது முதல்ல வந்து பாராளுமன்றத்தில் 2 சீட்டு பாரதிய ஜனசங்கமாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியாக பாஜகவாக உருவெடுத்த பிறகு முதல் முறையாக தேர்தலில் வந்து 2 சீட்டு, 2லேருந்து அப்புறம் வந்து அடுத்ததில் வந்து வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. எத்தனை வருஷத்தில்? ஒரு 10-15 வருஷத்தில் கூட்டணி ஆட்சி. திமுகவோட சேர்ந்து 1999 முதல்ல ஜெயலலிதாவோட சேர்ந்து அதிமுகவோட சேர்ந்தாங்க. 13 நாளில் வந்து போச்சு. அதுக்கப்புறம் திமுக ஆக ஆட்சிக்கு வர முடிஞ்சது கூட்டணியாவது. அதுக்கப்புறம் 2014 வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து 3 முறை வந்துட்டாங்க. ஸோ அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து ஜனதா பார்ட்டி, சோஷியலிச பார்ட்டின்னு மாறி மாறி அதுக்கு பெயர்கள் மாறி வந்து பாஜக என்ற பெயரில் வரும்பொழுது முதல்ல 572ல் 2 சீட்டு வாங்கினவங்க அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்குள்ள 3 தடவை ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ என்னென்னா அந்த முதல்லேருந்து பிக்கப் ஆகி அந்த ஒரு 20% வாக்கு வர வரைக்கும் தான் வந்து படிப்படியாக வரும். அதுக்கப்புறம் வந்து 4 படி தாண்டி வரும். அது வரைக்கும் தான் வந்து மாடிப்படி 20%. 20%க்கு மேலே லிஃப்ட்டு பட்டன் நமக்குன்னா மேலே போயிடும். ஒரு படியாக ஏற வேண்டியதில்லை. இது வந்து நம்ம வந்து சீமானுக்காக சொல்வதில்லை, பொதுவான அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை நோக்கி இப்பொழுது அரசியல் தமிழ்நாட்டில் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்த வாரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் விஜயுடைய அரசியல் நிலை என்ன, எஃப்ஐஆரில் பேர் சேர்க்குறாங்களா, அதுக்கும் அரசியலில் என்ன தாக்கம் வருகிறது, இதை மீறி அவர் தனியாக நிற்பதற்கு துணிவாரா, அதற்கான கட்டமைப்பு இருக்கிறதா, அதை மீறி நின்றாலும் அவர் தாக்கு பிடிப்பாரா, இவ்வளவு கேள்விகள் வருகின்றன. பார்ப்போம். நான் தான் சொல்கிறேன், நாளுக்கு நாள் வந்து ஒரு நாளும் இனிமேல் இப்போலேருந்து எடுத்துங்க, பிப்ரவரி 15க்குள் இந்த தேர்தல் அறிவிப்பு வருவதற்குள் ஒரு நாளும் ஒரு விதமான ஒரு பருவநிலை மாற்றங்கள் மாதிரி அரசியல் சூழ்நிலை மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னால் இருந்த காலத்தையும் இப்போது ஒப்பிட்டு பார்த்தா இப்படியா மாறும் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு களம் வந்து மாறும். எப்படி மாறுதுன்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் பதில் சொல்லும். சார், பொங்கல் அப்படி போச்சு? பொங்கல் வழக்கமான பொங்கல். நம்ம வந்து பொங்கலுக்காக வந்து நடிக்கிறது நமக்கு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஏன்னா கனிமொழியோடு சொல்லியிருக்காங்க, மோடி வந்து பொங்கல் வந்ததுன்னா பொங்கல் வைப்பது போல் சிலர் நடிப்பர் அப்படின்னு சொல்லி மோடி பொங்கல் கொண்டாடினதை வந்து அவங்க கிண்டலாக பேசியிருக்காங்க கனிமொழி அவர்கள். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மோடி பொங்கல் விழாவில் வந்து டெல்லியில் வச்சு பொங்கல் விழா கொண்டாடினா கூட மோடி பொங்கல் விழா கொண்டாடுறது ஒரு குஜராத்தியர் பிரதமராக இருக்கார், தமிழ்நாட்டு பொங்கலை அவர் கொண்டாடுறாரு. அது அதிசயமான விஷயம். அதில் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா மரியாதையாக வந்து சாக்ஸ் மட்டும் ஷூ அவுத்து வச்சுட்டு சாக்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு
பானை, உண்மையான பொங்கல் பானை வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் வந்து பொங்கல் பானை வைக்கிறாங்க. போன வருஷம் வந்து என்ன பண்ணாங்க, பானையை வந்து நெருப்பே பற்ற வைக்காமல் சும்மா ஒரு எடுத்து இப்போ பொங்கல் ஷூ போட்டுக்கிட்டு போய் பற்ற வைக்காத அடுப்பே இல்லாத ஒரு பானையை வச்சு பொங்கல்னு நடித்தாங்க. வழக்கம் போல் பரதா போட்ட முஸ்லீம் பெண்ணை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு எத்தனை பேர் முஸ்லீம் வந்து உண்மையாக போகி கொண்டாடுறாங்க, பொங்கல் கொண்டாடுறாங்க, மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க. அவர் ஆளூர் ஷானவாஸ் கூட பேசியிருக்காரு விசிகாவில். நீங்கள் வந்து எப்போ வந்து சூரியன் வழிபாட்டை, உழவு கருவிகள் வழிபாட்டை, இதெல்லாம் கடவுள் வழிபாட்டை நிறுத்துகிறீர்களோ அப்போது தான் அது தமிழர் திருநாள். யார்? விடுதலை சிறுத்தை கட்சி. சூரியன் வழிபாட்டை நம்ம நிறுத்திட்டோம்னா, உழவு கருவிகளை நிறுத்திட்டோம்னா, நீங்கள் ஐயா கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கூட சூரியன் வருது. கடவுள் இருக்கிறவனுக்கு மட்டுமா சூரியன் வருது டெய்லி? அப்படி இருக்கும்போது சூரியனுக்கு ஒரு நன்றி தெரிவித்து ஒரு வழிபாடு. விவசாயிகள், உழவு கருவிகள், அந்த காலத்தில் மாடு, இப்போது டிராக்டரு, ஏதோ ஒன்று கருவிகள், கலப்பை, அதெல்லாம் அது சொல்லியிருக்காரு. நீங்கள் மாடை காளை மாடை வழிபடுறது எதுக்காக வழிபடுறாங்க? நன்றி தெரிவிக்கிறாங்க. காளை மாடு இல்லாமல் விவசாயம் இல்லை. டிராக்டர் வந்ததுக்கப்புறமும் இன்னும் சில இடங்களில் காளை. இதெல்லாம் நிறுத்தினீங்கன்னா தான் அது தமிழர் திருநாள் நாங்கள் ஏற்றுப்போம், இஸ்லாத்திலையும் கிறிஸ்தவர்களையும். அப்போ என்ன அர்த்தம்? திமுக கூட்டணியில் இருக்கிற ஆளூர் ஷானவாஸ் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அதை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தமிழர் திருநாளாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார். சரி, இப்போ போய் பண்ணுறாங்கல்ல, ஷூ அவுத்து வச்சுட்டு போனான்னா சரி, இந்த தடவை வந்து அந்த நெருப்பு வைக்காமல் அந்த இதை அடுப்பை பற்ற வைக்காமல் பண்ணிட்டாங்கன்னு போன வருஷம் எல்லாம் மீம்ஸ் போட்டாங்க. இந்த வருஷம் அது உடனே கரெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. ஆனால் பத்திரிகையிலலாம் கொட்டாயத்தில் வந்துருச்சு, வெளியிலேருந்து கேட்ரிங்லேருந்து சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வாங்கின்னு வந்து 2 பானையில் நிரப்பிட்டு, அதில் பொங்கல் என்னங்க, அரிசி தண்ணி வச்சு அது பொங்கி வரணும். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாக ஒரு மங்களமாக சுபிட்சமாக எல்லா நலங்களும் பெற்று பொங்கணும். இதுதான் அடையாளம். பொங்கலை கொண்டாந்து அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து கேட்ரிங்லேருந்து வாங்கிட்டு வந்து இதில் கொட்டி வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் என்ன? சக்கரை பொங்கல். எல்லோரும் நம்ம ஆளுங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, சக்கரை பொங்கல் வந்து ஏங்க தமிழ்நாட்டில் கனிமொழி அவர்கள் பிரதமரை கிண்டல் பண்ணுறாங்க. அவர் வந்து பொங்கல் நடிக்கிறாருன்னு. அவர் நடித்தா கூட அது தப்பில்லை. ஏன்னு கேட்டால் அவர் குஜராத்தி, இந்தி குஜராத்தி பேசுகிறவர், வடநாட்டுக்காரர், வேறு மாநிலத்துக்காரர். மொழி இது இல்லை. இதே மொழின்னு சொல்லிக்கிறீங்க, திராவிட பொங்கல்னு சொல்கிறீங்க. அதில் வந்து நீங்கள் ஷூ போட்டுட்டு வரீங்க, அது மரியாதையா? சரி, அவர் தான் போட்டு வராரு முதல்வர், அவருக்கு ஏதாவது உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். உதயநிதி சார் ஷூ போட்டு வராரு. அமைச்சர் சேகர் பாபு ஷூ போட்டு வராரு. அமைச்சர் சேகர் பாபுவும் கரெக்டாக வந்து பக்கத்தில் இருந்த பரதா போட்டு ஒரு பாய் அம்மா நிற்கிது, முஸ்லீம் அம்மா. அவங்க கையை பிடிச்சி கிளறார். நல்லது, அவர் நம்ம ஒன்றும் தப்பாக சொல்ல. அந்த அம்மாவுக்கு கிளற தெரியாது, இவர் நல்லா கிளறணும் அப்படின்றதுக்காக கிளறாரா என்னன்னு தெரில. அவரும் ஷூ போட்டிருக்கார். அப்போ பொங்கலுக்கு வந்து நடிக்கிறது யார்? சக்கரை பொங்கல்னு சொன்னால் எனக்கு தெரியாது. நீங்களாம் வீட்டில் வந்து உங்களுக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலை, அம்மா வந்து இல்லாத யாராவது சகோதரி வீட்டில் யாராவது பொங்கல் சக்கரை பொங்கலில் சக்கரைன்னு பேர் தான் இருக்கே தவிர சக்கரை போட மாட்டாங்க, வெல்லம் தான் போடுவாங்க. போன வருஷம்லாம் வெல்லம் கொடுத்தாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வருஷம் திமுகவில் பொங்கல் பெருசில் அந்த வெல்லம் கசிஞ்சு போய் ஒரு பச்சை கலரில் ரொம்ப மோசமான குவாலிட்டியில் இருந்துச்சுன்னு சொல்லி விமர்சனம் வந்தவுடனே இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க? வெல்லமே கிடையாது, 1 கிலோ சர்க்கரை 1 கிலோ பச்சரிசி. சக்கரை பொங்கலில் சர்க்கரை போடுற பழக்கமே தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. வெல்லம், நல்ல வெல்லம் உங்களால் தரமாக கொடுக்க முடியல ஐயா. நல்ல நீங்கள் அந்த வெல்லம் கொடுக்க வேணாம் ஐயா. தென் தமிழ்நாட்டில் வரக்கூடிய பனை மரத்துலேருந்து வரக்கூடிய கருப்பட்டி வெல்லம் கொடுத்தா என்ன? கருப்பட்டி வெல்லம். கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்கல்ல, ஆனால் உணவு வந்து தன்னை வந்து நாடார் அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க. நாடார்களின் வந்து பெருமையே வந்து அந்த பனை மரம். இன்றைக்கும் கூட பாருங்கள்,
பனைமரம் அந்த சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க வந்து மற்றவங்களும் இருக்காங்க, நாடார்கள் அதிகமாக இருப்பார்கள். ஏன்னா தென் தமிழ்நாட்டில் அங்கே வந்து கருப்பட்டி வெள்ளம் உருவாகுது. இந்த கருப்பட்டி வெள்ளத்தை கொடுத்தீங்கன்னா அங்கே எத்தனையோ பனையேறும் தொழிலாளிகளுக்கு வந்து வாழ்வு கொடுத்தா மாதிரி ஆகும். அவ்வளோ வெள்ளம் அரசு வாங்கினா. அதை விட்டுட்டு சர்க்கரை எங்கேருந்து வருதுங்க? மகாராஷ்டிராலேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து வருது சர்க்கரை தமிழ்நாட்டுக்கு. இதை கொண்டாந்து எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. கேட்டால் சர்க்கரை பொங்கலுக்காக சர்க்கரைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அத்தனை பேருக்கும் சர்க்கரை பொங்கலில் வெல்லம் தான் யூஸ் பண்ணுவாங்க, சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது தெரியல. இதில் நீங்கள் வந்து டெல்லியில் இருக்கிற பிரதமரை வந்து அவருக்கு வந்து நடிக்கிறாரு அப்படின்னா எது நடிப்பு? இது நடிப்பா இல்லை அறியாமையா? இது இப்படி தான் வந்து பொங்கல். அதனால் வந்து பொங்கல் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்களே, தமிழ்நாட்டில் இப்படி தான் நடந்துச்சு. பல்லறிகளை தெளிவாக நன்றி. நன்றி, வணக்கம்.